திடீர்னு இருந்தாலும் ஒரு தோன்றிருக்காரு. திடீர்னு புரிஞ்சுக்கிறதோ திடீர்னு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு இருக்கிறதோ படிச்ச வழக்கு சௌரியமான விஷயம். இந்த மாதிரி அந்த ஒரே கருத்துல இந்த ஏனாத்தூர்ல ஆதிசங்கருடைய விக்கிரகம் அங்க பண்ணிருக்க. சரி, பையன்கிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொன்னோம். வந்திருக்கேன், திடீர்னு வந்திருக்கேன், பையனுக்காக 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னோம். அவரும் பேசினார். எங்க அப்பா ராமேஸ்வரத்துல ஒரு சாஸ்திரிகள், அந்த சாஸ்திரிகளுக்கெல்லாம் எங்க அப்பா தெரிஞ்சுவார். ரொம்ப நாளை எங்க அப்பாவும் அந்த சாஸ்திரிகளோடு பேசிட்டு இருப்பார். அந்த சந்தர்ப்பத்துக்கு எப்படி சமயோசிதமா சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னார். திடீர்னு சொன்னார். அப்ப ஏற்ற மாதிரி இருக்கிற ஆதிசங்கரை பத்தி சொன்னார். இதுல ஒரு ஆதிசங்கரை பத்தி அவர் படிச்சு வச்சிருக்காரு சொல்றேன். அதாவது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே நாம படிக்கிறோமோ படிக்கலையோ, அவர் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிற ரீதியில இருந்தாலும் அவர் இந்த ஆதிசங்கரை பத்தி படிச்சு வச்சிருக்காரு. கேட்டார், அவர் எத்தனை வயசு இருந்தாருன்னு சொன்னார். தெரிஞ்சிருக்கு, ஏதோ கொஞ்ச நாள் தான் இருந்தார், சின்ன வயசு தான் இருந்தார் ஆதிசங்கரர். அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பாத யாத்திரை எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சொன்னார். எத்தனை வயசுன்னு கேட்டார். 32 வயசுன்னு சொன்னோம். சின்ன வயசு தானே சொல்ற. நடந்து 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 அவர் போனார் அப்படின்லாம் சொன்னார். ஆதிசங்கரங்கிறவர் பாத யாத்திரை போயிருக்கார். அவர் சின்ன வயசு தான், 32 வயசு தான் இருந்திருக்காரு. எக்ஸாக்டா இந்த வயசுன்னு அவர் ஞாபகத்துக்கு வரல ஒழிய சின்ன வயசு தான் இருந்திருக்காரு. அதாவது ஒரு புது மனுஷர் இந்த அளவுக்கு ஆதிசங்கரை பத்தியும் அவர் பாத யாத்திரை பண்ணாருங்கிற விஷயத்தை பத்தியும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். ஆக இந்த பொது அறிவுங்கிறது, தர்மம் சம்பந்தப்பட்ட பொது அறிவுங்கிறது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்கும். அதுல சொல்றாரு. அப்புறமா நீங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தாமரைங்கிறது பூமியை குழந்தை ஜலத்துக்கு வருது. ஜலத்தையும் தாண்டி மேல அது பூக்கிறது. அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்ங்கிறது உங்களுடைய லைஃப்ல இருந்ததுன்னா நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். முதல்ல இந்த பரமேஸ்வரன் பிரசங்காத்துன்னு பேரு. அதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகத்தில் வந்ததுன்னா அது சொல்றது பிரசங்காத்து சொல்றது. பிரசங்கத்துக்காக சொன்னது இல்லை. ஆதிசங்கரர் 32 வயசு உடனே அவர் சொன்னது ஞாபகத்தில். 32 வயசுல அவர் இந்தியா முழுக்க, பாரத தேசம் முழுக்க, இந்தியாங்கிறத விட பாரத தேசம் முழுக்க அவர் சஞ்சாரம் பண்ணி ஒத்துமை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய சொல்றோம். ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒத்துமைங்கிறத பத்தி அத்வைதம்ங்கிற தத்துவத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அந்த வழியில வந்த பெரியவர் இந்த 100 வருஷங்கள்லாம் 87 சாதுர்மாசங்கள், ஒரு சாதுர்மாசங்கள் 2 சாதுர்மாசங்கள் 87 சாதுர்மாசங்கள் 13 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் இவ்வளவு சாதுர்மாசங்கள், இவ்வளவு உபன்யாசங்கள், இவ்வளவு மௌனங்கள், இவ்வளவு சஞ்சாரங்கள், சில வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறது. இப்படி விதவிதமான பிரச்சாரத்தினால இந்த தர்மத்தை பத்தின ஒரு பெருமையை உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தி எழுதின பாட்டு மைத்திரியின் பஜத்தை அப்படிங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சாரமாகி யுனைடெட் நேஷன்ஸுக்காக எழுதின பாட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜனங்கள்லாம் நிறைய பாடிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்ற, எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். மைத்திரியின் பஜத்தை அகிலது ஜெயித்ரி. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தான் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறது, நம்ம பக்கம் பார்க்க வைக்கிறது. நம்ம பார்க்க வேண்டாம்னு முகம் திருப்பிக்கிற வேலையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தான் நம்ம பக்கம் பார்க்க வைக்கிறது. அந்த மாதிரி மக்களுக்கு ஜெயித்ரி. ஆத்மவதேவ பரானபி பஷ்யத ஆத்மோபமேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன.
தன்னை மாதிரியே மற்றவாளையும் பார்க்க. தனக்கு தாகம் வந்ததுன்னா மற்றவாளுக்கும் தாகம் வருமே, நமக்கு தனக்கு ஒரு பசி வந்தா மற்றவாளுக்கும் பசி வருமே, தனக்கு ஏக்கம் வந்தா மற்றவாளுக்கு ஏக்கம் இருக்கும், தனக்கு கோபம் வந்தா மற்றவாளுக்கு கோபம் வரும். இது மாதிரி தன்னுடைய அனுபவத்தை வைத்து மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை புரிந்து கொண்டு அந்த மாதிரி நம்ம மாதிரி கஷ்டப்பாடுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த தேசத்தை ரிஷிகள்லாம் வேலை பண்ணிட்டு. ரிஷிகள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், பல நூறுக்கணக்கான வருஷங்கள் இந்த ஊர்ல, இந்த பாரத தேசத்துல எத்தனையோ தியானங்கள், எத்தனையோ தபஸ்கள், எத்தனையோ படிப்புகள், எத்தனையோ ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்ச விஷயத்தை இன்னைக்காக பேட்டன்ட், அதுல இருந்து என்ன வசூல் பண்ணலாம், யாருக்கு எவ்வளவு ஷேர் வரும் அதெல்லாம் இருக்கும். அவ அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாம் வச்சுக்காம ஜனங்களுக்காக இந்த ஆயுர்வேதத்தை, ஜனங்களுக்காக இந்த சங்கீத சாஸ்திரத்தை எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிருந்தார். பாட்டா இருக்கட்டும், ஒரு டான்ஸா இருக்கட்டும், ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும், ஒரு ராமாயணம் ஸ்லோகமாக இருக்கட்டும், எல்லாமே ரிஷிகள் கொடையாக அளித்தது. பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் தபஸ்விகளான ரிஷிகள் ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, தியான ஸ்லோகம் கண்டுபிடிச்சு, உபாசனா மார்க்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, பாஷ்யங்கள்லாம் எழுதி, சமஸ்கிருத பாஷையை கொடுத்து, சமஸ்கிருதி என்கிற இந்த கலாச்சாரத்தை கொடுத்தவர் இந்த ரிஷிகள். அந்த மாதிரியான ரிஷிகள் கொடுத்ததுனால அதுல உண்மை தன்மைங்கிறது நிறைய இருக்கு. யாரோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ அவசரப்பட்டோ சில விஷயங்களை கொடுத்திருந்தாங்கன்னா அதுல உண்மைத்தன்மைங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவ சுயநலம் இல்லாத விதத்துல அவசரப்படாமல், பேருக்கும் ஆசைப்படாமல், சொத்துக்கும் ஆசைப்படாமல் அந்த ரிஷிகள் கொடுத்த சொத்தாக உலகக்கூடியது இந்த கலாச்சாரம். அதனால இது பேட்டன்ட் சொன்னா இது பொறுமையாக பொறுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இந்து மத சனாதன தர்மம்ங்கிறது. அந்த ரிஷிகள் நல்ல மனசோட இதை கொடுத்திருக்காங்க. நீங்க வரும்போது சொன்ன கர்மனால சொல்லி சுத்த சத்வாக, அந்த சுத்த சத்துவம், அதாவது தெளிவான மனசு, தூய்மையான மனசு, தூய்மை, தாய்மை, வாய்மை எல்லாமே மூணுமே முக்கியமானது இந்தியாவை பொறுத்தவரைக்கும்.